வணக்கம் ஜோர நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பிச்சிலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பயிற்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். பட் அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக ஆட்சி நிலை பெறும். இந்த அமைப்புகளால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு தீவிர தன்மை என்பது உருவாகும். சிலர்லாம் புதிய சாகசங்களை விரும்புவாங்க. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி ரொம்ப சவாலான விஷயங்களையும் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் சுருன்னு ஏறும், உங்களுடைய வாக்குவாதங்கள் தடிக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது. அதே போல் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் உணவு பிரியர்களாகவும் இருப்பாங்க. அதே நேரம் உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளும் தேவைப்படக்கூடிய மாதமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த சீதோஷ்ண மாற்றங்களால் உணவு விஷயங்களில் சில தொந்தரவுகள் வரலாம். ஸோ இது மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் இருக்குது.
அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்க இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுடைய விருப்பம் போல் அவங்களுடைய எண்ணம் போல் செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் இருக்கும். இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் என்னென்னா கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியதாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்ய முடியாது. கொஞ்சம் தடை தாமதங்களோடு தான் விஷயங்கள் என்பது நடைபெற்று வரும். கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். இது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். இதற்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அது சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு நல்லபடியாகவே கை கொடுக்கும். பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருந்துட்டு வருது. பண வரவுகள் கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்கும். திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறது உண்டு. கொடுத்த கடன்கள் அல்லது வரா கடன்கள் போன்ற விஷயங்கள் வசூலாக இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். நார்மலாகவே இந்த பொருளாதார சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகரிக்கலாம். ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்களில் அல்லது ஆன்மீகம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் என்பது ஏற்படலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க. சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதிகள் வீடு வாகன விஷயங்கள் நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அசட் சார்ந்த விஷயங்கள் ஒரு விரீத யோக அமைப்புகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வீடு வாகன விஷயங்களில் நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கலகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள், தேவையில்லாத விவாதங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த அசட் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஆதாயங்களை பெற்று வரலாம். குறிப்பாக மகரத்திற்கு இந்த வாகன சுகங்கள் நல்லபடியாகவே இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பார்த்துக்கோங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக குடும்பத்துக்குள்ள ஒரு விதமான குழப்ப நிலைகளும் மன அழுத்தங்களும் அதிகமாக இருந்து வந்திருக்கும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அது மற்றவங்களுடைய செவிகளுக்கு அது வேறு மாதிரி தான் கேட்கும். இதனாலேயே குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள் அதிகமாக இருந்து வந்திருக்கும். இந்த மாதம் அது சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் முடிவுக்கு வரும். ஒரு சுமூகமான மாற்றங்களை குடும்பத்துக்குள்ளே பார்க்கலாம். பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்காது. அதற்கான முதல் படிகளாக இந்த மாதம் ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகளும் கூட ஓரளவு கொஞ்சம் அனுசரணையாக வரவும் செய்வாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. முயற்சியால் முன்னேற்றங்களை பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. பெரிய அளவில் எந்த ஒரு குடைச்சலும் இருக்காது. அவங்கவுங்க வேலையில் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் உறவினர் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் இருக்கவே செய்து. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் மருத்துவ விரயங்கள் கூடலாம். ஸோ உடல்நல விஷயங்களில் மகர ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கடின உழைப்புகள் தேவைப்படும். மாதத்தின் பிற்பகுதியில் அந்த உழைப்புகளுக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய நிலைகள் இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஸோ மாணவர்களுடைய நிலை இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. பட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.